friends, வணக்கம் and welcome to Kalandhizz's Lifestyle. இன்னைக்கு Kalandhizz's Lifestyle channel என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கொத்து இட்லி செய்ய போறோம். இதுக்கு தோசைக்கல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்த உடனே பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை. பச்சை மிளகாய் கறிவேப்பிலை போட்டதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கின வெங்காயமா சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு வதங்கிறது சீக்கிரமா வதங்கும். இது தோசைக்கல்ல செய்யறப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரோட் சைடு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படினு சொல்றோம் இல்லீங்களா, அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் வந்து தோசைக்கல்ல பண்றப்ப நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அது கூட வந்து லைட்டா உப்பு தூவிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்கிரும். அது இல்லாம தோசைக்கல்ல வதங்கறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஏகத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க சுத்தி வதக்கறப்ப வதங்குறதுமே நல்லா சீக்கிரமா ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து வெங்காயம் வதங்கும். வதங்கின அப்புறமா தக்காளி வந்து ரொம்ப குறைவா தான் சேர்த்திருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி சேர்த்திருக்கிறேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இது கூட வந்து சிக்கன் சால்னா, சிக்கன் செய்யற அன்னைக்கு, மட்டன் செய்யற அன்னைக்கு அந்த சால்னா இருந்து ஊத்தி செஞ்சோம்னா இன்னுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, வெறும் தக்காளி மட்டும் தான் சேர்த்திருக்கிறேன். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா இதுக்குள்ள வந்து 2 முட்டை உடைச்சு ஊத்த போறோம். நான் வந்து இன்னைக்கு வந்து 3 இட்லி எடுக்க போறேன். அதுக்கு வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த டேஸ்ட். நம்ம நார்மலா இட்லி உப்புமா செஞ்சு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம். கூட மிளகுத்தூள், அதுக்கு அப்புறமா மிளகாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா நான் சேர்த்திருக்கிறேன். எண்ணெயும் வந்து அந்த முட்டை மேலே நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அந்த முட்டை நல்லா நம்ம மசாலா சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அது நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டு பெரட்டி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்த அப்புறமா நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கிறதோட சேர்த்து இந்த முட்டையை வந்து நல்லா அது கொத்துற மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கொத்தி விட்டிங்கன்னா குட்டி குட்டி பீஸ் ஆயிரும். நல்லா கலந்துரும் வெங்காயம் தக்காளி கூட. இந்த மாதிரி முட்டை நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வந்த அப்புறமா தான் இதுக்குள்ளே வந்து நம்ம உதிர்த்தி வச்சுருக்கிற இட்லியை சேர்க்க போகிறோம். நான் இப்போ இட்லி பார்த்திங்கன்னா காலையில் செஞ்ச இட்லி. இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி இட்லி உப்புமா செய்வோமோ அதே மாதிரி நல்லா உதிர்த்தி விட்டுட்டு 3 இட்லிக்கு வந்து நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பெரட்டி கொத்தி இப்படி நல்லா அந்த கொத்து பரோட்டா செய்கிற மாதிரி நல்லா கொத்தி விடுங்க. ஆக்சுவலி இது வந்து சால்னா இருந்து ஒரு கரண்டி ஊற்றினா இன்னுமே இன்னும் சூப்பர் ஃப்ளேவர் இருக்கும். பட் இப்போ நான் சால்னா இல்லை, அதனால் வந்து ஜஸ்ட் தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். கூட கரம் மசாலா அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இட்லினே கண்டுபிடிக்க முடியாது. கடைசியாக மேலே மல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இட்லி காலையிலேயே சாப்பிட்டு நைட்டும் கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி எக்கெல்லாம் சேர்த்து கொடுக்குறப்ப அது அவங்களுக்கு இட்லினே தெரியாது. எக்கு பொடி மாசுன்னு சொன்னால் கூட அதை சாப்பிட்டுப்பாங்க. அவ்வளோ சாஃப்டாக அந்த இட்லி வந்து பஞ்சு மாதிரி இருக்கிறது எக்கோடு சேர்ந்ததுக்கு வந்து அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கலந்திக்காஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.